அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னையில் தங்கியிருக்க கட்சி தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து சொகுசு பேருந்துகள் மூலமாக எம்எல்ஏக்கள் நட்சத்திர விடுதி ஒன்றுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், எம்எல்ஏக்கள் எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு எந்த மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? கணேஷ், இன்று காலையில் மிகவும் ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலவியதை பார்க்க முடிந்தது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில். அப்போது எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா வந்திருந்தார், தலைமையிட்டிருந்தார். முக்கியமான நிர்வாகிகளும் வந்திருந்தார்கள், மூத்த அமைச்சர்களும் இருந்தார்கள். இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது என்று தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக செய்திக்குறிப்பு வெளியாயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எம்எல்ஏக்கள் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்பொழுது மூத்த நிர்வாகிகள் செய்த ஏற்பாட்டின் அடிப்படையில் 3 சொகுசு பேருந்துகளில் எம்எல்ஏக்கள் ஏற்றப்பட்டு தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் அருகே இருக்கக்கூடிய தனியார் விடுதிகளில் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் என்று தற்பொழுது அதிமுகவினுடைய நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். எதற்காக இந்த ஏற்பாடு என்றால் அனைவருக்கும் தெரியும். இந்த ஏற்பாடுதான் குறிப்பாக ஆளுநர் தமிழகம் வரும் வரைக்கு இவர்கள் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் பல்வேறு விஷயங்களை கேட்டோம். குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் டெல்லி சென்று நேரடியாக குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆளுநரை சசிகலா பதவியேற்பதற்கான வேண்டுகோளை ஏற்று பதவியை பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுமா, அதற்கான திட்டம் இருக்கிறதா என்று கேட்டோம். அது குறித்த ஆலோசனை என்பது இருக்கிறது. ஆனால் அது குறித்து கட்சியினுடைய தலைமை இன்னும் இறுதியாக முடிவெடுக்கவில்லை என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சராக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கும் பன்னீர்செல்வம் கட்சிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். கட்சியிலிருந்து பலர் தமக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் எம்எல்ஏக்கள் பலர் தமக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள், சசிகலாவுடன் யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி காலையில் எழுந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய எம்எல்ஏக்கள் கூட்டம் என்பது மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதிமுகவினர் சொன்ன தகவல், குறிப்பாக அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் சொன்ன தகவல் என்னவென்றால் 131 எம்எல்ஏக்கள் சசிகலாவின் தலைமையின் கீழ் இருக்கிறார்கள், ஒரே ஒற்றுமையாக குடும்பம் போன்று இருக்கிறார்கள், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து ஒரே இடத்தில் எம்எல்ஏக்களை தங்க வைப்பது என்ற ஒரு முடிவு அக்கட்சி தலைமை எடுத்திருக்கிறது. அந்த கட்சி தலைமையினுடைய முடிவின் அடிப்படையில் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிகளில் இந்த எம்எல்ஏக்கள் தங்க வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநர் தமிழகம் திரும்பும் வரைக்கும் இந்த ஏற்பாடு நிலுவையில் இருக்கும், தொடர்ந்து நடப்பில் இருக்கும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு பிறகு எம்எல்ஏக்களுடைய எண்ணம் என்பது எப்படி இருந்தது? அந்த கூட்டத்தில் சசிகலா என்ன பேசினார் அப்படிங்கிற செய்திகளை நாம் விரிவாக பார்த்தோம். அதில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அந்த முடிவுகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்களா? ஒரே ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசும்பொழுது இழந்த கரவொலியே இதற்கு சாட்சியாக இருக்கிறது என்று மூத்த நிர்வாகிகள் சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தின் தரப்பு யாரெல்லாம் நகர்ந்து அங்கு போக வாய்ப்பு இருக்கிறது, அந்த முகாமுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் தற்போதைக்கு அதிமுக தலைமை சசிகலாவின் கீழ் வலுவாக இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். தற்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் ஒரு சூழ்நிலை என்பது சசிகலாவினுடைய தலைமைக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் என்றுதான் பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த சூழலில் சசிகலா அதை திறம்பட கையாண்டு வருகிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் 131 எம்எல்ஏக்கள் தற்பொழுது அதிமுகவில் சசிகலாவிற்கு கீழே இருக்கிறார்கள், ஆதரவு கொடுக்கிறார்கள், ஒரே குடும்பமாக இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள் சொல்லி வருகிறார்கள். நாம் எம்எல்ஏக்களுடன் பேசினோம், மூத்த நிர்வாகிகளுடன் பேசினோம். அவர்கள் சொல்லும் விஷயம் என்னவென்றால், திடீரென பன்னீர்செல்வம் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க காரணம் என்ன? அவருக்கு பின்னணியில் அரசியல் அழுத்தங்கள் இருக்கிறது. எனவே தேவையில்லாத ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். கட்சியை பிளவுபடுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார். ஒருவேளை கட்சியினுடைய நடப்புகள் அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் ஒதுங்கி இருப்பது நல்லதுதானே. ஆனால் அவர் ஒதுங்கி இருக்காமல் கட்சியை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார். எனவே அதற்கு எம்எல்ஏக்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, கட்சி தொண்டர்களும் சரி அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். எனவே தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலாவினுடைய தலைமையின் கீழ் தொடர்ந்து இயங்குவதற்கு அனைவரும் சம்மதம் தெரிவித்ததாகவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவித்தார்கள். கணேஷ்,
அதே நேரம் மற்றொரு முனையில் நமக்கு புதிய தலைமுறைக்கு தனித்த நேர்காணல் வழங்கி இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காலத்தின் கட்டாயம் காரணமாகவே அந்த எம்எல்ஏக்கள் அங்கு இருப்பதாகவும் சரியான சூழல் வரும்போது தனக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி மகாலிங்கம்.